ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, எங்கள் வயலில் வந்து உரம் போட போகிறேன். ஏன்னா எங்கள் சோளம் வந்து ஒன்று சின்னதாகவும் பெருசாகவும் இருக்குது. அதுக்கு சரியான வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. அதனால் மாமா சொன்னாங்க, கொஞ்சம் உரம் வாங்கி போடணும், சும்மா கம்மியாக போட்டால் போதும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம்னு சொன்னாங்க. அப்பாட்ட சொன்னால் அப்பா கொஞ்சம் வேலையாக இருந்தார். அதனால் அப்பாட்ட சொல்ல முடியாது. ஸோ நம்மளே போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பியாச்சு. இப்போ என்னென்னா நானே வயலுக்கு போக போகிறேன். சரி, நானே கடைக்கு போய் நானே உரம் வாங்கிட்டு வந்து அதை எப்படி இது பண்ணி வயலில் போட போகிறேன்னு தான் இன்றைக்கி உள்ள வீடியோ. அப்படியே எங்கள் ஊரையும் சுற்றி பார்க்கலாம் வாங்க. இது வந்து எங்கள் ஊர் கோயில் மட்டும் தனியாக வீடியோ போடுறேன், அப்புறம் பார்த்துக்கோங்க. இதுதான் எங்கள் ஊர் கோயில். இது வந்து சிவன் கோயில். சிவன் இருப்பார், அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் இருப்பார். இந்த ரெண்டு கோயில், சிவன் ஆஞ்சநேயர் 2 பேர் இருக்காங்க. பாருங்கள், இது எங்கள் தெரு. எல்லா வீட்லேயுமே லாஸ்ட்டாக எங்கள் வீடு தான். எல்லா வீட்லேயுமே கல்லில் தான் வச்சுருவாங்க. சைக்கிளே இல்லை, பெரிய சைக்கிளாக இருக்குது. அந்த டயர் விழுக்கு அதனால் சைக்கிள் இல்லை. இது எங்கள் பெரியப்பாவோட மாடு பாருங்க, இவ்வளோ மாடு. இப்போ நான் கையிலே வீடியோ எடுக்கிறேன், அதனால் வந்து கொஞ்சம் ஹேங்க் ஆகிட்டு ஆடிக்கிட்டே இருக்குது. அதனால் தப்பாக தான் எடுத்துக்காதீங்க. Halo saran Mbak Cacu. இதெல்லாம் கத்தரி கொள்ளை. பாருங்க காரே. ஹாய் கழிச்சு போயிடுச்சு. வேலைக்கு வந்தேன், கடுங்கிட்ட அப்படியே இருக்கு. யாரும் இருக்க போகிறாங்க பாவம். அந்த கடுக்கத்தை வந்து ஒரு அண்ணனோடது, எங்கள் மேரேஜ் வந்திருக்காங்க. இப்போ என்னென்னா அவசரம்னு எங்கள் மாமாவோட வேலை கிளம்பி போயிட்டாங்க. எங்கள் மாமா அழைச்சி வச்சு உங்கள் கருதெல்லாம் அப்படியே இருக்குது. யார் அடிக்க போகிறா என்னன்னு தெரியல. நானே இப்போ தான் பார்க்குறேன், ஷாக் ஆகிட்டேன். நம்ம வச்சுருக்காங்கய்யா 3வது தென்னை, 5வது தென்னை மரம். சாரி, 6வது தென்னை மரம். ஏன் தென்னை மரத்தை என்னென்னா, எங்கள் உள்ள தென்னை மரமே கிடையாது. மொத்தம் என்னெல்லாம் ஒரு 8 தென்னை மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இப்போ அந்த கடைக்கு வந்தாச்சு. இது வந்து எங்கள் ஊரில், எங்கள் தெருவிலே இருக்கிற ஒரு கடை தான் இது. இங்கே வந்து சிம்பிளாக நான் வாங்க போனோன்னா இங்கே தான் போவேன். நான் இது ஊருக்குள்ளே இருக்கனால எங்கள் மாமா வந்தாங்கன்னா வெளியில் போய் வாங்கிட்டு வராங்க. வெளியில் கடை இருக்குது, மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வராங்க. நம்மளுக்கு இது தான். ஏன்னா இந்த அண்ணன்ட்ட நம்ம வாங்கினோம்னா இங்கே வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறையான விஷயம் எனக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அங்கே உரம் எவ்வளோ போடலாம், அதுக்கப்புறம் எவ்வளோ மருந்தடிக்கலாம், எப்படி பிடிச்சிட்டு மருந்தடிக்கலாம், எவ்வளோ தண்ணி ஊற்றலாம், அப்படிலாம் அவங்க கரெக்டாக சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்றைக்கி அந்த அண்ணன் இல்லை, அந்த அக்கா தான் இருக்காங்க. அப்புறம் நான் வந்து மொத்தம் எத்தனை கிலோ வாங்கிட்டேன்னா, மொத்தம் அதில் 12 கிலோ, இதில் 8 கிலோ தனித்தனியாக வாங்கிட்டேன். ஏன்னா 1.25 மாவுக்கு போடணும். தனித்தனியாக வாங்கிட்டு இப்போ தூக்கிட்டு போயாச்சு. இதெல்லாம் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா 2 கையிலுமே இது இருக்குது, பைய இருக்குது. மற்ற அதுக்கு கையில் செல்ஃபோனு, அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியலை. பாதியாக தான் எடுத்தேன், பார்த்துக்கோங்க. இதனால் அந்த உரம்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து வெறும் வீடியோ மட்டும்தான் இருக்கேன். அது என்னென்னா நல்லா கெட்டியாக இருக்குது. அதை வந்து கையால் அவ்வளோவா என்னால் உடைக்க முடியல, கொஞ்சம் பெரிய கட்டியாக இருக்குது. நல்லா கீழே இது பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், உடைச்சிக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு கொட்டியாச்சு. வீட்டில் யாருமே கிடையாது. அம்மா வந்து வேலைக்கு போயிட்டாங்க.
மற்றது ஒரு அப்படியே வந்து அங்கே அவங்க அம்மா வீட்டு போயிட்டா, இன்னொரு அப்படியே வந்து தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இது இப்போ என்னென்னா தம்பி வந்து இப்படியே போயிட்டான் ஸ்கூல்லேருந்து வர நேரம். அதுக்காண்டி நான் வரக்குள்ளேயே அவனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை வச்சுருக்கேன். தேவை இப்போ வர டைம் வந்துட்டான் வருங்க. தேவன் வந்துட்டான். வந்தோடனே கேட்பான், அம்மா எனக்காண்டி என்ன வாங்கி வச்சுருக்கேன்னு கேட்பான். ஆளே இருக்க மாட்டேங்கிறாங்க எல்லா சைட்லேயுமே. அந்த ஒரு லிமிட்டு தான், அதுக்கு மேலே போயிட்டாங்கன்னா அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியலை. பாவம். பரவாயில்ல, எதாக இருந்தாலும் யாரையும் நம்பி நம்ம ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணலைல்ல. நம்ம வேலையை எப்போதுமே நம்ம கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களோட ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வேலையெல்லாம் மாமா இருந்தால் மாமா செய்ய வேண்டியது. மாமா வந்து எப்படி சொல்கிறது, இங்கே 2 மாதம் இருப்பாங்க, 2 மாதம் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் முக்கால்வாசி நாள் 10 மாதம் அங்கே இருக்காங்க, தமிழ்நாட்டில் தான் இருப்பாங்க. ஸோ இப்படி தான் அங்கே லைஃப் இருக்கும். அந்த 10 மாதமும் சரி நான் தான் வயலில் இருக்கணும், நான் தான் வயலை பார்த்துக்குவேன். வந்த புதுசில் எனக்கு எதுவுமே பார்த்துக்க தெரியாததுனால போக 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 ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டேன். இங்கே உள்ள வேலை எல்லாமே கற்றுக்கிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவு என் மாமா இருந்து என்ன செய்யுமோ அந்த வேலையும் கற்றுக்கிட்டேன். ஒரு வீட்டில் இங்கே உள்ள பீகார் பொண்ணு என்ன செய்யுமோ அந்த வேலையும் கற்றுக்கிட்டேன். ஸோ ஈக்குவலாக எல்லா வேலையுமே நான் நல்லா செய்ய முடிஞ்ச அளவு செய்கிறேன். மட்டும் இல்லை, என்னால் முடியாதுன்னு நினைக்கிறோம்ல அந்த வேலை கூட நான் செய்வேன். ஏன்னா அந்த மனசில் ஒரு ஈகோ இருக்குது எனக்கு. எந்த வேலையாக இருந்தாலும் செஞ்சு காட்டணும் அப்படின்னு ஒரு ஈகோ. எந்த வேலையாக இருந்தாலும் சரி என்னால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவேன். அப்புறம் உஷாமா, நீங்கள் கேட்டிருந்தீங்க செலவு கம்மின்னா அந்த உப்புமா செய்யலாம்னாமா, அது செலவு கம்மி தானேன்னு சொன்னீங்க. நான் செஞ்சால் இங்கே யாரும் சாப்பிட மாட்டாங்கம்மா. தமிழ்நாட்டு சமையல் இவங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது. அதை செஞ்சு வந்து இந்த வேலையில் அவங்களால செய்ய முடியாது. அவங்கள பொறுத்தவரையும் ஃபுல்லாக சாப்பிடணும், ஃபுல் மீல்ஸ் தான், நல்லா சாப்பிடணும், அவ்வளோதான். நம்மள மாதிரி உப்புமா இட்லி தோசை அவங்களுக்குலாம் செட்டே ஆகாது. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அவங்களுக்கு பிடிக்கல. அதாவது உப்புமாலாம் பிடிக்கல அவங்களுக்கு. இட்லி தோசை அப்படின்னு தெரியல, ஆனால் உப்புமா பிடிக்கல. மற்றதெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த உப்புமாங்கிறது சுத்தமாகவே அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா எனக்குமே உப்புமா பிடிக்காது. அதனால் யாருக்குமே, எனக்கும் சரி எங்கள் மாமாவுக்கும் சரி எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் சரி உப்புமா பிடிக்கல. எனக்கு ஒன்றால் எனக்கு ரொம்ப பசிச்சது எதுவும் இல்லைன்னா நானாக செஞ்சு சாப்பிடுவேன். அப்போ கூட யாரும் வந்து அதை வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு வீடியோ எடுக்கிற ஆள் இல்லை, தேவா தான் கேமராமேன். கேமரா தூக்கிட்டு வர போகிறாரு. வீடியோ சரியில்லை, வீடியோ எடுக்க தெரில அப்படிலாம் சொல்லாதீங்க. நானாகவே வீடியோ எடுக்கணும், நானாகவே வேலை செய்யணும். அதனால் அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஆடிட்டு இருக்கும், கொஞ்சம் இதாக தான் இருக்கும். 2 கையில் வேலை பார்க்குறதால கேமரா தூக்குறதா மொபைலில் தூக்குறதான்னு தெரியல எனக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இப்போ அவங்க வயலுக்கு போகலாம். ரெடி ஆகிட்டோம் நானும் தேவாவும். என்னப்பா உடனே மொபைல் தானே அந்த பவுனு உன்னை கொட்டுட்டோம். पुच्छो कुंदी खींचा हो मार का जा जा जल्दी जा. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கொல்லை, பெரிய கொல்லை. இது இன்னொரு கொல்லை அங்கே இருக்குது. இது இந்த 3 வயலுமே ஒன்று. இது எங்கள் ஆத்தா இறந்த பிறகு அடகு வச்சுட்டாங்க. ஸோ இந்த கொல்லை மட்டும்தான் இப்போ நாங்கள் திருப்பி இருக்கிறது. நானும் மாமாவும் திருப்பி இருக்கோம் அந்த கொல்லையை. இதுதான் நம்ம கொல்லை பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லாக பெருசாக இருக்கா, அந்த சைடு ஃபுல்லாக சின்னதாக இருக்குது பாருங்கள். ஏன் அப்படின்னா நம்ம மாமாவுக்கு தான் ரொம்ப அதிகமாக மூளை. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா இயற்கை உரம்னு சொல்லிட்டு
வீட்டில் இந்த இயற்கை உரத்தை எடுத்தாந்து ஒரு சைடாக போடுவோம், செயற்கை உரத்தை தனியாக போடுவோம். எதில் வந்து மகசூல் அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரியே எப்போதும் போல் இயற்கை உரத்தில் தான் அதிகமாக வளர்ந்துருக்கு, செயற்கை உரத்தில் வளரவே கிடையாது. அதனால் எப்போதுமே எங்கள் அப்பாவுக்கே தான் மகசூல் அதிகமாகுது அப்படின்ட்டு ஒரே இது. எங்கள் அப்பாவுக்கு எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீங்களும் தான் விவசாயம் எங்கடா அதிகமாக கிடைக்கிது, உங்களை விட நான் அதிகமாக தானேடா எடுக்கிறேன், அதிக செலவே பண்ணலான்னு நான் எடுக்கிறேன்டான்னு சொல்லுவார் எங்களை பற்றி சொல்லுவாங்க. அது ஏன்னு இப்போ தான் தெரியுது. உண்மையாகவே இது வந்து இயற்கையான உரம். இந்த பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. அங்கிட்ட வந்து செயற்கை உரம் அது எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். செலவு பண்ணது செலவு இல்லாதது. இதெல்லாம் மாட்டு எருவெல்லாம் இருக்குது பார்த்திங்களா. அதனால் இயற்கை உரம் தான் இது. இப்போ வந்து எல்லாமே சமமானதுக்காண்டி இப்போ வந்து இந்த யூரியா கலந்து அடிக்க போகிறோம். இதை போட்டோன்னா என்ன பண்ணோன்னா கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சமாகவும் அந்த சைடு வந்து அதிகமாகவும் போட போகிறேன். அப்போ தான் வந்து ப்ளைனாக சமமாக வரும் செடி. அதுக்காக இப்போ போட்டுக்கலாம். எனக்கு போட தெரியுதா இல்லையான்னு தெரியல. பாவம் மாமா பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. சொன்னால் சொல்லட்டும், நம்ம தெரிஞ்சதானே செய்ய முடியும். அது வந்து நான் நெல்லில் வந்து உரம் போட்டிருக்கேன். அது போட்டில் வந்து தண்ணியில் போட்டனால கரைஞ்சி எல்லாத்துக்குமே சரி சமமாகிடும். இது சோளங்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க்கு. எங்கள் மாமா சொல்லக்குள்ளேயே சொல்லி தான் அனுப்புனுச்சேனே, பார்த்து போடு, ஏன்னா கண் வந்து பெருசும் சின்னது இன்னும் ரொம்ப இதாக மோசமாகிடும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. தெரியல எப்படி போகிறேன்னு பார்ப்போம், போட்ட பிறகு பார்ப்போம். அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். என்ன குட் நியூஸ்னால், ஸோ பீகார் கிராமத்தில் வந்து நாங்கள் இருக்க கிராமத்தில் வந்து அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் சலுகைலாம் கிடைக்கும். கவர்மெண்ட்லேருந்து சலுகை கிடைக்குமா, அதுக்கு வந்து ஒரு 12 பேர் சேர்ந்த குழு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் வந்து சுமதின்னு சொல்லிட்டு. அந்த இது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் அதில் வந்து குரூப்பில் வந்து அவங்க வந்து ஏற்கனவே 15 வருஷம் 12 வருஷமாக வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாது. நான் வந்து இப்போ தான் 2 மாதம் இல்லை, மாமா வந்த பிறகு ஜாயின் பண்ணேன். அதில் எல்லாருமே பழைய ஆளுவோ தான், நான் மட்டும் புது ஆளாக ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு என்னை வந்து வெளியில் எடுக்கிறதா இருந்தாங்க. நான் புது ஆள் நல்லா சேர்க்காம சில பேருக்கு பிடிக்கல, அதனால் என்னை வெளியில் எடுக்கிறதா இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ எல்லாம் பேசி முடிச்சு என்னை சேர்த்துக்கிட்டாங்கன்னா சும்மா சேர்க்கலை, என்னோடய ஹெட்டாக போட்டிருக்காங்க. அது எதுக்கு ஹெட்டாக போட்டாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது, ஹிந்தி வந்து எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அப்படிங்கிறனால நான் இந்த ஊரை பொறுத்தவரையும் நான் படிக்காதவ தான். ஹிந்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஊரை பொறுத்தவரையும். ஹிந்தி வந்து எழுத தெரிஞ்சிருக்கணும், படிக்க தெரிஞ்சிருக்கணும். எனக்கு ரெண்டுமே தெரியாது. எதுக்கு அவங்க என்னை ஹெட்டாக போட்டாங்கன்னு எனக்கும் தெரியலை. அதுவும் ஃபஸ்ட்டு ஹெட்டாக போட்டிருக்காங்க. என்னால் நம்பவே முடியல. அதை நேற்று தான் சைன் பண்ணிவிட்டு வந்தேன். அதை ஃபோட்டோலாம் வாங்கிலாம் சைன் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரன்கிட்ட சொன்னது ரொம்ப நல்லது, அப்படியே இவ்வளோ சீக்கிரம் எப்படி கொடுத்தாங்க உனக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு தெரியாது, நான் எதுக்கு போகணும், எனக்கு தெரியாது, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எங்கள் மாமா சொன்னார், பரவாயில்ல, போக போக எல்லாமே கற்றுக்குவேன், சீக்கிரம் நீ கற்றுவ பாரு எல்லாத்தையும் அப்படின்னாங்க. போக போக தானே உனக்கு எல்லாம் பழக தெரியும், 4 விஷயத்த கற்றுக்க தெரியும், நீ பரவாயில்ல இது, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், சப்போர்ட் பண்ணுறேன்னாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. என்னால் முடிஞ்ச அளவு நான் சீக்கிரம் ஹிந்தி எழுத படிக்க தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் இந்த ஊரில் பொழைச்சிக்குவேன். இப்படி தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். அப்படி என்ன பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்கன்னா, அப்படின்னா இந்த மாடு ஆடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பாத்ரூம் இல்லாதவங்களுக்கு பாத்ரூம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடுக்கு யாருக்காச்சும் வேணுமா, இல்லை ஆட்டோ யாருக்காச்சும் வேணுமா, அந்த மாதிரி ஒரு இது மாதிரி தான். அது கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து எனக்கு ரொம்ப ஆசை இதில் இருக்கணும்னு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக ஆசை, நான் யாருமே இது பண்ணலை. ஒருத்தவங்க இன்றைக்கி அது வந்து ரொம்ப பிரச்சனை, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ரொம்ப பிரச்சனையில் இருக்குது.
அதனால ஒருத்தவங்க விலகிட்டாங்க. ஸோ அந்த விலகுனனால இப்போ என்ன வந்து சேர்த்துருக்காங்க. இருக்கிறதுலே சின்ன பொண்ணு நான் தான். சின்ன வயசு பொண்ணு நான் தான். நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, ஏற்கனவே அவ்வளோ சீனியர் இருக்கக்குள்ள ஜூனியர் எனக்கு எதுக்கு கொடுக்கணும்னு தான் தெரியல. எனக்கு எதுக்கு தான் கொடுத்தாங்கன்னு சத்தியமாக தெரியல. என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் ஹிந்தி தெரியுமா, ஹிந்தி எழுத தெரியுமா, இல்லை ஹிந்தி படிக்க தெரியுமான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எழுத படிக்க தெரிஞ்சால் யாராருக்கெல்லாம் ஹிந்தியெல்லாம் எழுத படிக்க தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Babu, video na mau kiacu. Mau jago? Jago. No. Mau jago komputer itu. பாருங்க பூச்சி இருக்கு பாருங்க. சோளத்தில் வந்து பூச்சி இருக்கு பாருங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணாங்க பாருங்க பூச்சி. இதெல்லாம் பூச்சி தின்னுடுச்சு. இந்த செடியே அவ்வளோதான். ஒரு சோளம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அதில் எப்படி பூச்சி இருக்குன்னு காமிக்கிற பாருங்க. ஒரு செடியே வேஸ்ட்டு. இது கொஞ்சம் வேறு விட்ருக்கு என்னான்னு தெரியல. ஊனி பார்ப்போம் முளைக்குதானே. அப்புறம் பாருங்க இந்த பாருங்க. இதில் வந்து பூச்சி இருக்குது. பூச்சி காமிக்க. இது வந்து எங்கள் மாமா சொல்லி கொடுத்தது. பூச்சி எடுத்து காமிக்கிறேன். சோளத்தை தெரிதா இல்லையான்னு தெரியல. தெரிதான்னு பாருங்க. अरे देख लो उते देख இதான் சோள புழு. அப்படியே வேஸ்ட் ஆகிடும் எல்லா செடியும். இந்த செடியை முடிச்சுட்டு அடுத்த செடியை முடிச்சுட்டு அடுத்த செடிக்கு போயிட்டே இருக்கும். வீணா போன புழு. எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சோளம் ஊனோம்னா தட்டப்புழு மாதிரி இருக்கு. இப்போ நான் வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு கூட எடுத்து வந்து அந்த வயலுக்கு போகணும். அது நல்லா வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஃபோனில் வந்து சார்ஜ் கம்மியாகிடுச்சு. டைமும் ஆகிடுச்சு. நம்ம சீக்கிரம் அந்த இருட்டுறதுக்குள்ளே வந்து போட்டு ஆகணும். அதனால் நாங்கள் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. அந்த வயலில் வீடியோ எடுத்துருக்கலாம். எடுத்தால் நல்லா இருந்திருக்கும். என்னால் எடுக்க முடியல. சாரி. பரவாயில்ல. இப்போ நான் மட்டும் போய் அதை உரத்தை போட்டுட்டு வரப்போகிறேன். அதை என்னால் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. வாங்க இப்போ வீட்டுக்கு போகலாம். பரவாயில்ல போஸ். கிளம்பிட்டோம். நல்லா தண்ணி தான் வருது. வயலில் உரம் போடாச்சு. இப்போ வாங்க வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு குரூப் உட்காந்துருக்கு. அந்த பொரியெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க வயலில் வந்து சோள கொலைக்கு வந்து மண் அணைக்கிறாங்க. ஸோ அதை பார்த்துக்கிட்டே போகலாம் வாங்க. மண்ணும் அரைக்கிறாங்க. அதுக்கு இந்த மாதிரி கீரையும் பிடிங்கி வச்சுருக்காங்க. கீரை சுண்டை. வாங்க பார்த்துட்டு போகலாம். சந்து முக்கஞ்சா காலையில் ஒரு 10 கோப்பை பேர் gila kaji ja pak kata mogil agak ko wala kana chulai beli bunda अरे बाप रे जानी तो तोल खाबी moguda maji moguda
उठा तू ये बोलो नहीं उठा लगे दिमाग उठा बोला तो केला कालो काकी मुंडी खानु की दादा का तो ए नुना पर यानी की बोल मुंडी यार की आसान कर उठ के जब आवे क्यों मुन्ना लुआ क्यों दुकान क्यों साइंग पैसा उठान बो बाबा का नहीं बोलू मत सॉरी चला नहीं कब लगा ना 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 नीचे जा ए दादा एंगलोड मुंगी मारो जा जा जाना जाना अरे तू जा मारो मारूम तो जा बोल बाप हाउला का मारे बोल இதான் எங்கள் அப்பாவோட சோளம் பாருங்க டபுள் நட்டு வச்சிருக்காரு आता रहे जा रहे जल्दी ठीक है कौन सी चाटी है हाँ कौन सी का आटे चाट बा नहीं चाट मो अरे आइसना बाबू बुरबो बोल बाबू नहीं चाट बाबू नहीं चाट के तो அப்புறம் என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறத விட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்புறம் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களோட ஆதரவு எனக்கு எப்போதுமே தேவை அதுக்கப்புறம் இது வரைக்கும் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்புறம் வெயிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Thank you for watching. Subscribe பண்ணுங்க, like பண்ணுங்க, comment பண்ணுங்க. comment பண்ணுங்க. Thank you.